ஓகே ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஓகேனா ரெடியா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹீரோ. ரெண்டு ஹீரோ என்ன காமெடி இருந்தால் இல்ல மச்சான், நீ தான் ஆரம்பிக்கணும். அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் என் நண்பர் ஆர்யா சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக உண்மையிலே இது வரைக்கும் இவர் வேறு எந்த இதுக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இந்த படம் வரணுன்ட்டு ஒரு மாதமாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த எஃபர்ட் தட் இவர் போட்டது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவருக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, கலகலப்புலாம் பண்ணும்போது என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நிறையா படம் பண்ணணும், ரொம்ப பிஸியாக இருக்கணும், அந்த நடிக்கிற மாதிரி நிறைய சான்ஸ்லாம் வரணுன்ட்டு. இன்றைக்கி இவரை பார்க்கும்போது இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு ரஞ்சித் பிரதர் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஷான் டைரக்டர் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் கலக்கிட்டீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யோகி பாபு. இதுவும் மைல் ஸ்டோனாக மண்டேலாக்கு அப்புறம் இதுவும் ஒரு பெரிய படமாக இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். பாசிட்டிவ் எனர்ஜி யாரையா இருக்காரு? சாதாரணமே யோகி வந்து ஷூட்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இனிமே ஓகே மச்சான் வந்துருவா. பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி மண்டேலுக்கு அப்புறம் இந்த ஒரு பொம்மை நாயக்கி படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த கரியரில் ஒரு மைல் ஸ்டோன். அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லா இந்த பொண்ணு கேரக்டரும் சரி, ஒய்ஃப் கேரக்டர் இருக்குது, மற்ற எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்வலாக நம்ம யோகி பாபுன்னு பயங்கர கலகலப்பாக பயங்கர ஒரு நக்கலாக இருக்குன்ற ஒரு இது இல்லாமல் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் உண்மையிலேயே நிறைய ஷேட்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு இதை வந்து ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ணுறாரு. உண்மையிலே பொறாமையாக இருக்குது பிரதர். சீரியஸாக வெரி ஹாப்பி. மேலே நான் ஜாலியாக ஒரு விஷயம் சொன்னேன்னா, இவர் கூப்பிட்டு வரலன்னா நாளைக்கு நாங்கள் கூப்பிடும்போது இவர் வரமாட்டார் படத்துக்கு. அந்த ஜோக்ஸ் அபார்ட், டைரக்டர் ஃபண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் சூப்பர், வெரி குட். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு கேரக்டர் ஸ்ரீமதி அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப 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 ஒரு ரொம்ப டச்சிங், ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபில்ம். அது வந்து ரொம்ப ஒரு கிளாஸியாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு கிராஸாக எடுக்காமல் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஷான். இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறதுனா, இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரெசென்ட் எ ஃபிலிம் லைக் திஸ். நம்ம வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான படம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கோரியாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக கூட காமிச்சிருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி ஒரு மீடியமில் காட்டணுமோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ப்ளசண்ட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரஞ்சித் சார் சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவார். இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து பண்ணணுன்னே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. நீலம் ப்ரொடக்ஷன். ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யோகி அண்ட் முக்கியமான ஹீரோ ஷான். ஃபண்டாஸ்டிக் ஜாப் கலக்கிட்டீங்க. And I'm happy you have a lot of big things to do in this. Congrats brother, congrats. So very happy for the whole team and கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. And wishing them all the very best. இவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இல்லை, இவ்வளோ நேரம் பேச வேண்டிய இல்லை உண்மைதான். ஏன்னா சக்ஸஸ் மீட் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய ஒரு நீ நடுவில் இல்லை. ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ நேரம் பேச வேண்டிய படம் தான் இது. ஆமாம், கிரேட் டீம் எஃபர்ட். ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு உண்மையே பாராட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் ஷான் இந்த கதையை வந்து இவ்வளோ அழகாக எடுத்து பண்ணுறது வந்து தைரியம் வேணும், தைரியத்துக்கு மேலே திறமை வேணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்குது அவர்கிட்ட. காட் பிளஸ். ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காரு. யோகியை பற்றி சொல்ல வேணாம். நான் அவர்கிட்ட கோமாளி வந்து ஆக்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் வந்து சிறந்த நடிகருக்கான அவார்டு வாங்கணும்னு சொன்னேன். காமெடி மட்டும் இல்லை, சிறந்த நடிகராக வாங்கணும்னு வாங்கினார் அவர். ஏன்னா அவருடைய திறமை மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மண்டேலாவாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த அழகான பொம்மை நாயகியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க. இது வந்து இறைவன் அருள் உங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. நான் உள்ளே பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி
ஒரு 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 சின்ன ஒரு ஏரியா தாண்டி போனோன்னா உலகளாவிய மக்கள் வந்து அவங்க மக்களுக்கான கதையை தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. நம்ம மட்டும்தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸை அதிக அளவில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரேஷியோ கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால அந்த ரேஷியோ அதிகமாகுது. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாக வந்து ஆகிட்டுருக்கு. அதுக்கு இந்த டீமுக்கு மிக மிக பெரிய மனசார பாராட்டுறேன் நான். எல்லாரும் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே பிஸியாக எல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோரும் நைட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்து எல்லோரும் இன்டர்வியூ கொடுங்க. எல்லோரும் நன்றி. தேட்டரில் படம் பாருங்கள், பார்த்து வாழுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். சரிங்க. சார் வேறு யார் இருக்கீங்க? வாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை நாயகியோட ப்ரீமியர் ஷோக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அண்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் படம் பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷம். நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் யாழி ப்ரொடக்ஷன் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் யோகி பாபு வந்து இதில் பண்ணியிருக்காரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான படமாக, ரொம்ப பெருமையான படமாக டெஃபினட்டாக பொம்மை நாயகி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பொம்மை நாயகியோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பொம்மை நாயகி படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இது வந்திருக்கு. டெஃபினட்டாக மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஷான் டைரக்டர் ஷான் வந்து ரொம்ப சூப்பராக இந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது ஒரு இஷ்யூ பேஸ்டு மூவியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலிமிங்காகவே என்ன சொல்கிறது, ஃபிலிம் ஒர்க்காகவும் செம சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஷானுக்கு. அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு யோகி பாபுவோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு முக்கிய கூடுதல் அம்சமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக யோகி பாபுடைய கதாபாத்திர வடிவமைப்பு வந்து கொஞ்சம் காமிக்கலாக ஒரு நகைச்சுவை பாணியில் தான் இருக்கும். அது அப்படி தான் மக்கள்கிட்ட வந்து பரவலாக அவர் அறியப்படுறவர். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் கேரக்டரில் ஹேண்டில் பண்ணி அது சரியாகவும் வந்து வெற்றிகரமாக நடத்தி டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அவருக்கு பிடிச்சவர் தான், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாணியில் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அந்தளவுக்கு யோகி பாபுவோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யோகி பாபுவோட சேர்ந்து நடிச்சிருக்கிற அந்த குழந்தை அண்ட் வந்து சுபத்ரா அண்ட் நிறைய பேர் ஹரி நடிச்சிருக்கா. இந்த மாதிரி நிறைய பேரோட ஆக்டிங் டெஃபினட்டாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறதை பற்றி தான் அந்த படத்தை வந்து பேசியிருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஆனால் அந்த முக்கியமான டாப்பிக்கு எந்த விதத்திலும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கதைக்காக சுவாரஸ்யத்துக்காக இதை வந்து வேறு மாதிரி கொண்டு செல்லாமல் ஒரு இயல்பாக இந்த கதையை எப்படி டீல் பண்ணுமோ அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த படம் தயாரித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.